உங்கள் சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு சூப்பரான வெஜ்ஜி லஞ்ச் மெனு தான் பண்ண போகிறோம். என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. கேரட் பட்டாணி பொரியலுக்கு நம்ம வந்து கேரட் வந்து 1 கிலோ வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சமாக அதுக்கப்புறம் இந்த பச்சை பட்டாணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ வாங்கி உரிச்சதுல இவ்வளோ தான் வந்திருக்கு. இது ஒரு 150 கிராம் இருக்கும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்துக்கலாம். குக்கரை மூடி ஒரு விசில் மட்டும் போட்டுக்கலாம். இது ஒரு விசில் வந்துச்சு, நம்ம இறக்கி கீழே வச்சிடலாம். கேரட் பட்டாணி பொரியலுக்கு நம்ம கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். உளுந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 4 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அந்த வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கேரட் வேக வச்ச தண்ணியில் கொஞ்சம் இந்த தண்ணி வற்றட்டும். ஏன்னா இந்த தண்ணி வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்றதுனால நான் இதில் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம தண்ணி ஊற்றினோடனே இது எல்லாமே நல்லா வத்திருச்சு. இப்போ இந்த கேரட் எடுத்து கொட்டிக்கலாம். இது முதல்ல நீங்கள் தண்ணி ஊற்றி இதை காய் போட்டு பரட்டினீங்கன்னா கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நமக்கு அப்படியே இந்த கேரட்டோட கலர் வந்து அப்படியே இருக்கும். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும் அடுப்பில். இதில் நம்ம தேங்காய் வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் வந்து தேங்காய் போட போகிறதில்ல. இப்போ நல்லா வந்து இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கங்க. ஒரு பொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது. இப்போ இதை நம்ம எடுத்து வேற பாத்திரத்தில் வச்சுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் 2 வெங்காயம் நல்லா நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துப்போம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதில் நல்லா 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருவோம். இப்போ பீன்ஸ் வந்து ஒரு 200 கிராம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அவரைக்காய் நம்ம மாடியில் காய்ச்சது ஒரு 10 அவரைக்காய் இருந்தது, அதையும் இதில் சேர்த்துப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சவுச்சவ் வந்து ஒரு சவுச்சவ். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சாம்பார் பொடி ஒரு 4 ஸ்பூன். இந்த குழம்பு வந்து ஒரு 6 பேர்த்துக்கு. நீங்கள் வந்து 2 பேர்த்துக்கு வைக்கிறீங்கன்னா இந்த காயிலேருந்து ஒரு 100 கிராம் பீன்ஸ் போட்டுக்கோங்க. 2-3 அவரைக்காய், அதுக்கப்புறம் சவுச்சவ் ஒரு பாதி போட்டால் கூட போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த காய் விருப்பமோ அதை போட்டுக்கலாம். ஆனால் கேரட் பீட்ரூட்டு போடாதீங்க, அது வந்து ஒரு இனிப்பு தன்மையை கொடுத்துரும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இந்த காய் நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. இப்போ இதை தட்டு போட்டு இதை மூடிட்டு நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ நம்ம குழம்பு ரெடியாக வர விலைக்கு இந்த வாழைக்காவை சீவி கட் பண்ணி எடுத்துக்கலாம். டிஃப்ரெண்ட்டாக நம்ம வறுவல் பண்ண போகிறோம். தண்ணியில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வாழைக்காவை வெட்டிக்கலாம். நல்லா கொஞ்சம் திக்காகவே வெட்டிக்கங்க இந்த மாதிரி. இப்போ நம்ம வாழைக்காய்க்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை வந்து இதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துப்போம். இப்போ இதில் ஒரு லெமன் வந்து புழிஞ்சிக்கலாம். வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சிக்கன் 65 மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மைதா ஒரு 2 ஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன். கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச மசாலாவை இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இதை நல்ல மீன் வறுவல் மாதிரியே இருக்கும். இப்போ இது நல்லா மசாலாலாம் போட்டாச்சு. வாழைக்காவை எடுத்து மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம குழம்புக்கு வந்து தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து நம்ம பால் தான் ஊற்ற போகிறோம், தேங்காய் ஊற்ற போகிறதில்ல. அதனால் ஒரு தேங்காய் முழு தேங்காவாக எடுத்து திருவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்புக்கு வந்து
நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி நிறையவே ஊற்றிக்கங்க. ஒரு டைம் அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு வந்து 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா இந்த மாதிரி காயெல்லாம் வெந்து இப்படி சுருண்டு வரும்போது நம்ம இதில் வந்து தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். பாருங்கள், தேங்காய் அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி. தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறம் ஒரு கொதி வந்தால் போதும். அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து குழம்பு ஒரு கொதி கொதிச்சிருச்சு. இதை இறக்கி கீழே வச்சிடலாம். வாழைக்காய் பொரிக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா கொஞ்சம் முங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம பொரிக்கிறதுக்கு போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, வாழைக்காய் நல்லா வெந்துருச்சு. எடுத்து வச்சுக்கலாம். அருமையான ஒரு லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான வாழைக்காய் வறுவல் பண்ணியிருக்கோம். கேரட்டுமே இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக பொரியல் பண்ணியிருக்கோம். அது மட்டும் கிடையாது, குழம்புமே பார்த்திங்கன்னா சாம்பாரும் இல்லாமல் காரக்குழம்பும் இல்லாமல் நடுப்புற நம்ம வச்சுருக்கோம். அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.